எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாஸ்டர் பெனியல் வால்டர் அவர்களை முன்பதாக அழைக்கிறோம். இன்றைக்கு வல்லமையாய் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே அவர் பிரசங்கிப்பார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாம் ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில் இருப்பது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. மிகவும் நன்றி ஜெபிக்கு, அப்படியாகவே பாஸ்டர் குகனுக்கும் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த சபையில் விசேஷமாக இருப்பதை குறித்து. ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப எங்களோட சபையை குறித்து எப்படி தாகம் ஒன்று இருக்கிறதோ அதுக்கு அடுத்ததாக இந்த இலங்கை தேசத்தில் ஒரு சபையை குறித்து தாகம் இருக்குன்னா அது இந்த ஈஸ்ட் லங்கா இவாஞ்சலிக்கல் மிஷனை குறித்து மாத்திரம்தான். ஏன்னா எப்பொழுதும் அதற்காக உங்களுக்காக ஜெபிக்கிறது உண்டு. எப்பயும் ஜெபி உங்களை பற்றி சொல்லுவார், இந்த சபை இப்படி இருக்குடா, இப்படி செய்கிறோண்டா அப்படின்னு. அப்போ இவ்வளோ நாள் ஃபோனில் தான் எல்லாத்தையும் கேட்டிருப்பேன். இங்கே இருக்கணும், ஜெபியோட இருக்கணும், ஒரு ரொம்ப பெரிதான ஒரு ஆசை. அப்போ அதுதான் நான் சொன்னேன். அதுக்கு ஒய்ஃபோட கூட நல்லா பேசி இப்போ அவங்களும் ரொம்ப ஒரு ஆசையோடு இருந்தாங்க. இப்போ நான் இப்போ அவங்க பார்த்தாங்க, சரி ஒன்றா போவோம், ஜெபி சர்ச்சை போயிட்டு பார்க்கணும், அவங்க ஊழியம் செய்யணும் அப்படின்னு. இப்போ அவளை மட்டும் கழட்டிட்டு நான் மட்டும் தனியாக வந்தோடனே வீட்டில் அவ கேட்பா, என்னடா இவ்வளோ நாள் சொன்னேன் அங்கே கூட்டி போகிறேன்னு, இப்போ நீ மட்டும் போயிட்டு தனியாக நிற்கிறியேடா அப்படின்னு. நான் சொன்னேன், மச்சான் குடும்பத்தில் பிரச்சனை வேணாம். அவர் சொன்னார், கல்யாணம் கட்டிட்டீங்க தானே, இனிமேல் இப்படி தான் இருக்கணும், அதனால் நான் படுறது நீங்களும் பட வேணும் அப்படின்னு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இன்றைக்கி உங்கள் மத்தியில் இருக்கிறது. ஜெபி சொன்னார், எங்களோட அப்பா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, உங்களோட ஒரு கேம்புக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். அந்த நேரம் எங்களோட சபையிலேருந்து வர்ஷிப் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அப்போ அப்பாவோடு நாங்கள் வந்தோம். அந்த நேரம் மியூசிக் எதுவும் இல்லை ஸ்டேஜில். அந்த நேரம் ஒரு டெமரினை தான் வாசித்து நாங்கள் வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரம் சர்ன்னு ஒரு ட்ரீவில் வந்துச்சு. ஒரு சின்ன பையன் அப்படியே PSR 3000 தூக்கிட்டு அப்படியே ஓடி வந்தார். ஓடி வச்சான் கீபோர்டை பீட்டை போட்டு அப்படியே வாசிச்சான். நானும் பார்த்துக்கிறேன், யாருடா இது இப்படி வாசிக்கிறானே அப்படின்னு. பார்த்தா ஜெபி அவர் வாசிக்கிறாரு. உண்மையிலே நான் இன்னைக்கு கூட நான் மியூசிஷியனாக நான் கீபோர்டு வாசிக்கிறதுனா அதுக்கு காரியம் ஜெபி தான். அன்னைக்கு ஜெபியை பார்த்து தான் நான் யோசித்தேன், கொழும்புக்கு போயிட்டு நான் இசை மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை நான் உயர்த்த வேண்டும் என்று. ஆமேன், ஆமேன். எனவே மிகப்பெரிய ஆசீர்வாதமாக ஜெபி எனக்கு இருக்கிறாரு. எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் நிறைய விஷயம் பேசுவோம், எல்லாமே பேசுவோம், எதையும் மறைச்சி ஒழிச்சு பேசுறது இல்லை. நான் செய்கிற தவறுகளை கூட அவனுக்கு சொல்லுவேன், மச்சான் இப்படி நடந்துருச்சு. அப்போ அவனுக்கு எனக்காக ஜெபிப்பான், எனக்காக ஆலோசனைகள் சொல்லுவான். அதே மாதிரி ஜெபி கூட எனக்கு எல்லாமே ஓப்பனாக சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு உறவை ஆண்டவர் கொடுத்ததை குறித்து நான் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நான் கண்டதுண்டு 2008 வருஷத்தில் கொழும்புல பெரிதான ஒரு குருசேட் நடந்துச்சு. எத்தனையோ 5000க்கு மேலே ஜனங்கள் வந்தாங்க. அந்த நேரத்தில் அப்பா ஊழியம் செய்து கொண்டு இருப்பார். அப்பா நிறைய பேர் சுகமாக கொண்டு சாட்சிகள் கேட்குற நேரத்தில் பாஸ்டர் குகன் அவரும் அப்பா பக்கத்தில் இருந்து பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவார். அப்போ எப்படி அவங்க ஒரு மேடையிலிருந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்களோ அப்படியாக தேவன் எங்களையும் இணைத்திருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் பெரிதான காரியங்களை எங்களை கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்திலும் மட்டக்களப்பிலும் கொழும்பிலும் அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். எல்லாரும் தூக்கத்தோடு இருக்கிறீங்களா? கொஞ்சம். ஏன்னா ஜெபி அங்கே நல்லா சொல்லுவார். எங்களோட சபாக்களை பார்த்து மட்டக்களப்புக்கு பாருங்க, எப்படி அவங்க ஆமேன்னு சொல்லுவாங்க, எப்படி ஆள்லையா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொன்னோன்னே சத்தம் வரலாட்டி மட்டக்களப்பு ஆக்கள் மாதிரி நீங்கள் இல்லையா தான் இன்னைக்கு நான் இருக்கிறேன். இப்போ நான் பார்க்க போகிறேன், நீ இவ்வளோ நாள் பில்டப் பண்ணி வச்சுருந்தது உண்மையா இல்லையா அப்படின்னு. தூங்குறதுன்னா சொல்லுவான், என்ன தூங்குறீங்களா? அவங்களோட சர்ச்லாம் தூங்க மாட்டாங்க. நான் பார்க்க போகிறேன் யாரெல்லாம் தூக்கத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ஆமேன். மட்டக்களப்பு மக்கள்கிட்ட அவங்ககிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கலை இருக்குது மூஞ்சியில். அது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப வடிவாக இருக்கிறீங்க அப்படின்னு. என்ன சந்தேகப்பட்டு நீங்கள் சொல்கிறீங்க, உனையெல்லாம் வடிவுன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க பார்த்து, நீங்கள் ரொம்ப வடிவாக இருக்கிறீங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறாரு. இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க நான் ஆயத்தப்படுத்துகிற நேரத்தில் நான் யோசித்தேன், ஆண்டவர் என்ன பேசுறது என்று. ஒரு டீப்பான மிகவும் கஷ்டமான ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல கொடுக்க வரல. ஆண்டவர் சொன்னார், இந்த காலத்தில் இந்த சபைக்கும் இந்த ஜனங்களுக்கும் தேவைப்பட்ட ஒரு செய்தியை ஆண்டவர் எனக்கு தந்தார், நான் அதை கொடுக்க போகிறேன். ஆமேன்.
எனவே இது நான் என்னுடைய திறமையோ என்னுடைய வசனங்களோ அது இல்லை. தேவன் உங்களோடு பேச நினைத்த காரியத்தை இந்த காலை நேரத்தில் அவர் பேச போகிறார். ஆமேன், ஆமேன். தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க எல்லாருக்கும் அநேக தேவைகள் இருக்கு. யாருக்கெல்லாம் தேவை இருக்கு? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தேவை இருக்கு. எனக்கு தேவை இருக்கு. சிலர் அந்த தேவை பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். சிலருக்கு அன்பு தேவை, சிலருக்கு சமாதானம் தேவை, சிலருக்கு சந்தோஷம் அவர்களுடைய வாழ்க்கையில தேவை. எல்லாருக்கும் இந்த உலகத்துல தேவை இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அவர் யெகோவா ஈராக எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் எப்பொழுதும் நாங்கள் குறைபட்டு போகாமல் எங்கள் தேவைகளை பார்த்து கொள்கிறவர். தேவன் இந்த சபையை 4 வழிகளில், உங்களுடைய வாழ்க்கையை 4 வழிகளில் உங்களுடைய தேவைகளை சந்திக்க போகிறார். ஆமேன், ஆமேன். விசுவாசிக்கிறீர்களா? நாங்கள் ஆமேன் சொல்ற நேரத்தில் அந்த விசுவாசத்தில் நான் சொல்றேன், அப்பா நீர் அதை என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்று. ஆமேன். எனவே இன்றைக்கு நான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் போட போகிற அந்த 4 அலைகள், 4 ஆசீர்வாத துளிகள் அல்ல, அலைகள். தேவன் ஆசீர்வதிக்கிற நேரத்தில் ஒரு சின்ன காரியத்தை கொடுக்க மாட்டாரு. எங்களால் தாங்க முடியாது, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக அவர் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்கிறது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பூமி தாங்கவில்லை, அந்த அளவு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 45 5வது வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். 7வது வசனத்தை வாசிங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். தேவன் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம்னா யோசேப்பு அவனுடைய சகோதரர்களுக்கு அவன் சொல்லுகிறான், நீங்கள் உங்களோட வம்சம் அவர்கள் எப்பொழுதும் தேவையில் இருக்காதபடிக்கு தேவன் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறார். எந்த இடத்துல தேவன் யோசேப்பை வச்சிருந்தார் என்றால் பார்வோன் ராஜாவுடைய இடத்துல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெரிதான ஒரு பஞ்சம் தேசத்தில் இருந்தது. எல்லாருக்கும் ஒரு பெரிதான தேவை இருந்தது. ஆனால் இந்த சகோதரர்கள் யோசேப்பை ரொம்ப வெறுத்து, உங்களுக்கு தெரியும் யோசேப்பிட்ட கதை இங்கே எல்லாருக்கும், அவனை குழியில் போட்டு அவனை விற்று யோசேப்புக்காக அநேக தீமைகளை செய்த சகோதரர்களாக இருந்தாங்க. இவங்க யோசேப்புக்கு முன்னால் வந்தோன்னே யோசேப்பு சொல்லுறான், தேவன் நீங்கள் இது செஞ்சது எல்லாமே நீங்கள் நல்லதுக்காக தான் செஞ்சுக்கிறீங்க. தேவன் இதெல்லாம் செஞ்சது ஏனென்றால் உங்களுக்கு தேவையான காரியத்தை நான் கொடுக்கும்படியாக, உங்களோட வம்சத்துக்கு தேவையான காரியத்தை தேவன் என் மூலமாக அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிற முதல் வழி, முதல் அலை தான் தேவன் ஒரு மனிதன் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன். தேவனின் சபையை ஒரு மனிதன் மூலமாக அவர் ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏனென்றால் யோசேப்பு சொல்கிறார், நீங்க இதை செய்யாவிட்டால் நான் இப்பொழுது பார்வோனுடைய இடத்தில் நான் இருந்திருக்க மாட்டேன். அவனை வித்து இருக்காவிட்டால் அவன் தகப்பண்ட வீட்டில் தான் இருந்திருப்பான். அவன் தகப்பண்ட வீட்டில் எப்பொழுதும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். ஆனால் அவன் சொல்கிறார், 13 வருஷம் நான் சிறைச்சாலையில் இருந்தது எல்லாமே தேவன் நன்மையாக மாற்றி விட்டார். தேவன் இவைகள் எல்லாவற்றையும் செய்தது நான் உங்களுக்கு இப்பொழுது ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு. இன்றைக்கு தேவன் நாங்கள் பார்ப்போம் என்றால் எலியாவை எப்படி தேவன் போஷித்தார்? ஒரு காகம் மூலமாக போஷித்தார். காகம் சொல்றது மிகவும் எல்லாரும் விரும்புகிற ஒரு பறவை இல்லை. காகம் என்ன கருப்பாக இருக்கும், எல்லாம் குப்பையிலையும் இருக்கும். அப்புறம் காகம் என்னைக்காச்சும் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? காகம் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லை. சாப்பாடு வெளியே வச்சுட்டுன்னா காகம் கொத்திட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடும். காகம் சொல்றது அசுத்தமுள்ள ஒரு பறவை. ஆனால் தேவன் அசுத்தமான அந்த காகத்தை கொண்டு, என்றைக்கும் அந்த காகம் மற்றவனுக்கு கொடுத்தது அல்ல, அதை எப்பொழுதும் பறித்து கொண்டு போகிறது. ஆனால் அந்த காகத்தை கொண்டு தேவன் எலியாவை போஷித்தார். காலையும் மாலையும் சரியா டைமுக்கு அந்த காகம் எலியாவை போஷித்தது. இன்றைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்த போகிறாரு. நீங்க நினைப்பீங்க இவங்கெல்லாம் அசுத்தமானவங்க, இவங்களை கொண்டு இவங்க எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது என்று.
ஆனால் தேவன் அப்படிப்பட்ட மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அவர் வர செய்ய போகிறார். ஆமென். இந்த சபைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? இன்றைக்கு தேவன் எப்பொழுதும் நாங்கள் நினைக்கிற வண்ணம் அவர் கிரியை செய்ய மாட்டார். அவருடைய வழிகள் வித்தியாசமானவைகள். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, சரினா யோசேப்பு சகோதரருக்கு யோசேப்பு இதே நாங்களா இருந்தோம்னா அவங்களுக்கு தேவையானது நாங்கள் கொடுப்போமா? இல்லை. நீ தாண்டா என்னைய குழியில போட்ட, நீ தாண்டா என்னைய வித்து போட்ட, உனக்கெல்லாம் நான் செய்வேனா? இன்னைக்கு யார் சரி எங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சா அவனை மூஞ்சில மட்டும் நான் முழிக்கவே மாட்டேன். செத்தா கூட மூஞ்சில முழிக்க மாட்டேன். செத்தா எங்கட மூஞ்ச மூடிடுவாங்க, பெட்டியில போட்டுருவாங்க. இவர் முழிக்க போறாராம் அவர்கிட்ட. இன்னைக்கு ஆம், தேவன் எங்களை மற்றவர்கள் மூலமாக ஆசீர்வதிப்பார். ஆனால் எங்கள் குணங்களை நாங்கள் மிகவும் கவனிப்பாக பார்க்க வேண்டும். எங்களிடத்தில் இருக்கிற நேரத்தில் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். எங்களிடத்தில் இருக்கிற நேரத்தில் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யோசேப்புக்கு எல்லாமே கிடைத்தது, அதனால யோசேப்பு என்ன செஞ்சா? அது எல்லாமே மற்றவங்களுக்கு கொடுத்தான். காகத்துக்கு கிடைக்கிற நேரம் காகம் எலியாவுக்கு கொடுத்தது. இன்றைக்கு தேவன் ஏதோ ஒரு மனிதனை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அனுப்ப போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில கூட எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அந்த நண்பனுக்கிட்ட அவன்கிட்ட எந்த ஒரு நன்மையும் இருக்கல்ல. அவனோட குடும்பம் ரொம்பவே ஒதுக்கி இருந்துச்சு. இமேஷ்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு. அவர் வீட்டில், ஏன்னா அவன் வேலைக்கு போக மாட்டான், ஏன்னா அவனுக்கு வேலை செய்ய வராது. இன்டர்வியூக்கு போனால் ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டிட்டு தான் அவர் போயிட்டு உட்காருவார். சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு போக மாட்டார். சர்டிஃபிகேட் கேட்டால் இல்லை, இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் என் வாழ்க்கையை தீர்மானிக்காதுன்னு அந்த படத்தில் மாதிரி பில்டப் ஒன்றும் கொடுத்துட்டு வந்துடுவார். இங்கிலீஷில் தான் பேசுவார். சிங்கிள் பேப்பர் கேனாட் டிசைட் மை ஃபியூச்சர் அப்படி சொன்னோன்னு அவன் எலும்பி போ அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ வீட்டில் எப்பயும் பேசுறது என்னது? நீ தண்ட சோறு. தம்பி வந்து நல்லா உழைப்பான், தம்பி நல்ல பேங்க்ல வேலை. அப்போ இவனுக்கு நீ தண்ட சோறு, இப்படியே படுத்துருக்கிற. சில நேரம் லேட்டாக வீட்டுக்கு வந்தால் வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அவனை வெளியே போட்டுருவாங்க. அப்போ அவன் எப்பயும் என்னன்னா என் கூடவே தான் இருப்பான். என் கூடவே இருக்கிறதுனால மனுஷங்க என்ன பேசுனாங்கன்னா, இவன் பெனியல் கிட்ட இருக்கிறதுக்கான காரணம் பெனியல் இவனுக்கு ஆசீர்வாதம், இவனுக்கு பணம் கொடுக்குறான், இவன் பணத்தினால பெனியலோடு இருக்கிறான், பெனியல் கிட்ட இருந்து நன்மை பெறுவதற்காக பெனியலோடு இருக்கிறான். ஆனால் நான் அதெல்லாம் பார்க்கல. நான் என்னுடைய ஃப்ரெண்ட், நான் உண்மையாக இருந்தேன். அவனும் அதற்காக என்கிட்ட இருக்கவே இல்லை. எனக்கு தெரியும், சிலரை பார்த்தா எங்களுக்கு தெரியும் எங்களோடு உண்மையாக இருப்பாங்க. ஆமென். நான் அதனால அவனோடு உண்மையாக இருந்தேன். காலம் அப்படியே போச்சு. காலம் போக போக ஆண்டவர் அவனுக்கான வழிகளை அவர் திறக்க ஆரம்பித்தார். இப்பொழுது அவன் மாசத்துக்கு மில்லியன் கணக்கு உழைக்கிறவனாக உயர்ந்து வந்திருக்கிறான். ஆமென். எந்த வீடு அவனை தண்ட சோறுன்னு சொல்லிச்சோ, இப்போ அந்த வீட்டோட செலவெல்லாம் இவர் தான் பார்க்கிறார். ஆமென். அந்த அப்பா இவரை தான் இப்போ சிங்காசனத்துல வீட்டில் அமர வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்னன்னா அவர் என்னைய விட உழைக்கிறாரு, அவர்கிட்ட என்னைய விட பணம் இருக்கு. இப்போ மனுஷங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? பெனியல் இப்போ அவனோடு இருக்கிறது அவர்கிட்ட இருக்கிற பணத்தினால. இப்போ நீங்க பாருங்க, சரியா? அவன் மூலமா எனக்கு நிறைய ஆசீர்வாதம் இருந்திருக்கு. ஏன்னா என்னுடைய சில பாடல்களை கூட செய்யறதுக்கு அவன் சொல்லுவான், நீங்க இந்த பாட்டை செய்யுங்க, நான் இதுக்கான பணத்தை தரேன், இதுக்கு நான் நான் சில நேரம் வேணான்னு சொன்னேன், இல்லை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நான் கொடுக்குறேன்னு நிறையா எனக்கு இப்போ அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல எல்லாரும் போல நானும் அவனை ஒதுக்கி வச்சிருந்திருந்தேன்னா, நான் அவனுக்கு கொடுக்காம இருந்திருந்தேன் என்றால் இப்பொழுது அவன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க, சிலரை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் இப்படி தான் மிஸ் பண்ணுறோம். ஆமேன். இப்படி தான் நிறைய பேரை நாங்கள் இழந்து போகிறோம். சில நேரம் யோசிப்போம், இவன் அசுத்தமானவன், இவன் ஒரு காக்கா, அவனை பார்த்தா அவன் காக்கா மாதிரியே தான் வருவான், பேசுகிறேன் அப்படி தான் பேசுவான் யாரோடையும். ஆனால் இப்போ வந்து ஃபோனில் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுறது, ஃபுல்லாக அப்படியே மில்லியன் கணக்கு இதில் தான் பேசுறது. இப்போ எங்களோட சபையில் வந்து அந்த யார் தசம்பாங்க எல்லாம் கூட கொடுக்கறதுன்னு பார்த்தா அவர் 3 இடத்துல அவர் இருக்கிறாரு. அவருக்கு எந்த வயசு, ஆனால் 2 வருஷத்துல தான் இவ்வளவும் நடந்தது. நீ நினைச்சு பாருங்க, ஆண்டவர் நினைத்தால் புழுதியில் இருக்கிறவனை ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எனவே நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும் யாரை எங்களோடு வச்சிருக்கிறோம், யாரை ஒதுக்குறோம். ஆமென். சிலரை நாங்கள் நினைப்போம், இல்லை இவன்லாம் எங்களை தேவலன்னு ஒதுக்குறவர்களை கூட தேவன் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பார்வோனை வந்து யாருக்கும் பிடிக்காது, ஆனால் தேவன் பார்வோனை யோசேப்புக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆமென். காகத்தை
எலியாவுக்கு ஆசீர்வாதமாக போஷிக்கத்தக்கதாங்க மாற்றினாரு. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில கூட நீங்க சிலரை காக்கான்னு சொல்லலாம், காக்கத்தை போல அவங்க இருக்கலாம், ஆனா அவங்களோட வாழ்க்கையில இருக்கணும். தேவன் அவர்களை கூட உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த அவர் வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே முதலாவது தேவன் மனிதர்களை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம்னா பணம் மட்டும் இல்லை. இப்போ அந்த நண்பனுக்கு அன்பு தேவைப்பட்டுச்சு, வீட்டில் எல்லாரும் ஒதுக்குனாங்க, அவனுக்கு சமாதானம் இல்லை வீட்டில். தேவன் என்னை கொண்டு அதை செய்தார். இன்றைக்கு இங்கே பலர் நீங்கள் இருக்கிறீங்க, நல்லா உடுத்து இருக்கிறீங்க, அழகாக சிரிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு காசெல்லாம் தேவையில்லப்பா. உங்களுக்கு தேவை கொஞ்சம் அன்பு, உங்களுக்கு தேவை சமாதானம், சந்தோஷம். என்னதான் இங்கே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இன்னைக்கு தேவன் அந்த சந்தோஷத்தை கூட ஆண்டவர் மனிதர்கள் மூலமாக, நல்ல நண்பர்கள் மூலமாக, நல்ல சபை மூலமாக, நல்ல தலைவர்கள் மூலமாக உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இது சும்மா ஒரு வார்த்தை இல்லை, இன்னைக்கு இது நடக்க போகுது உங்களோட வாழ்க்கையில். ஆமென். இரண்டாவது, தேவன் முதலாவதான ஒரு அலையை அனுப்பி மனிதன் மூலமாக ஆண்டவர் எங்களை தேவைகளை சந்திக்கிறாரு. இரண்டாவது, தேவனுடைய கரத்தினால் அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். தேவனுடைய கரத்திலிருந்து எங்களுக்கான நன்மையை கொடுக்கிறாரு, எங்களுக்கு தேவையான அன்பை கொடுக்கிறார். ஆமென். நான் பார்க்குறோம், யோசேப்பு காலகாலமாக அதுக்கப்புறம் அவனோட குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் கொடுத்து வந்தான். இப்போ அந்த சகோதரர்களுக்கு சொன்னான், போயிட்டு எல்லாரையும் கூட்டி வாங்க, இப்போ நான் அவங்களுக்கு தேவையான எல்லாமே என்கிட்ட இருக்கு, அதனால எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன். ஆனால் அது காலகாலமாக வந்துக்கிட்டு இருந்தது. பார்வன் அந்த நாளில் இருந்த பார்வன் ராஜா மரித்த பின்பு, மோசே மரித்த பின்பு அது அப்படியே நின்று போய்விட்டது. இன்னைக்கு சில நேரம் இப்படியான மனிதர்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, ஆம். ஆனால் திடீரென அந்த வழிகள் மூடப்படலாம். சில நேரம் நீங்கள் ஒரு நல்ல வேலை செய்கிறீங்க, அங்கே ஒரு நல்ல பாஸ் இருக்கிறாரு, திடீர்னு அந்த பாஸ் போயிட்டாரு. திடீர்னு ஒரு நல்ல ஊழியர் உங்களுக்காக இருக்கிறாரு, அவர் மூலமாக வந்த காரியங்கள் நின்று போகிற நேரத்தில் தேவன் சொல்லுகிறார், அந்த நேரத்தில் நீங்கள் தைரியத்தோடு இருக்கணும். ஆமென். ஆமாம், தேவன் மனுஷன் மூலமாக ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் எங்களை சில நேரம் என்ன தெரியுமா பிள்ளை நடக்கும், இப்போ நான் அந்த மனுஷன் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான்னு சொன்னோன்னே நாங்கள் அவன் பின்னுக்கு போவோம், தேவனை மறந்துடுவோம். இவன் எனக்கு இப்போ எல்லாம் தரான், இவன் என்னோட இருந்தால் போதும், இப்போ தேவன்கிட்ட நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவன் எங்களை ஞாபகப்படுத்துவார், அந்த வழி உண்டாக்கினது தேவன் தான், அந்த வழி எங்களுக்கு கொடுத்தது தேவன் தான். நாங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் தேவனை மறந்து எந்த ஒரு ஆசீர்வாதமும் எங்களுக்கு நல்லதல்ல. ஆமென். எனவே தேவன் சொல்லுகிறாரு, யோசேப்பு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள், ஆனால் யோசேப்பு முடிந்த பின்பு அவர்களுக்கு எப்படி இதை செய்யணும்னு அறியாத நேரத்தில் தேவன் சொல்லுகிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் வானத்தை திறப்பேன். மோசேயுடைய ஜனங்களை தேவன் சொன்னார், நான் வானத்தை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. இன்றைக்கு இந்த இடத்துல சிலர் இருக்கிறீங்க, உங்களுக்கு யாரோ ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாரு ஏதோ ஒரு வழியில். சில நேரம் அது உங்களோட மனைவியாக இருக்கலாம், சில நேரம் அது உங்களோட புருஷனாக இருக்கலாம், அவங்க ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாங்க. சில நேரம் உங்களோட அப்பாவாக இருந்திருக்கலாம். எனக்கு எங்களோட அப்பா முந்தி நான் வேலைக்கெல்லாம் போகல, அவர் சொன்னார், நான் உனக்கு தேவையான பணத்தை தரேன், நீ ஊழியத்தை செய்ய அப்படின்னு. திடீர்னு இப்படி கல்யாணத்தெல்லாம் பேசணுன்னா, இல்லை இனிமேல் பணம் கிடைக்காது, இனிமேல் நீ தான் இது பண்ணணும். இப்போ நான் அதை சார்ந்து வாழ்ந்துட்டேன். இப்போ தனியில் இப்போ எந்த வாழ்க்கைன்னா நான் சரி பானையும் கறியும் சாப்பிட்டுட்டு இருந்துட்டேன். இப்போ அந்த பிள்ளைய நான் அதே ஊர்னால சாப்பிட வைக்க முடியுமா? அப்புறம் அடி தான் கிடைக்கும். உங்களுக்கெல்லாம் அடிப்பாங்களா? இல்லையா? மட்டக்களப்பு என்னன்னா இல்லைன்னு சொல்லி பெண்கள் தான் தலையாட்டுறாங்க, ஆண்கள் எல்லாம் அப்படியே கல் மாதிரி நிற்கிறாங்க. அப்பா தலையாட்டுனா வீட்டில் போயிட்டு நல்ல பொரியல் ஒன்று இன்னைக்கு இருக்குது. பெண்கள் எல்லாம் இல்லை இல்லை அடிக்கிறது இல்லை நாங்கள். சரி, நீங்கள் நல்ல 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 மக்களாக இருக்கிறீங்க. இப்போ அந்த வழியெல்லாம் நின்றோன்னு இப்போ நான் என்னது இத்தனை வருஷமாக நான் அப்பா எனக்காக காரு இதாச்சுன்னா அவர் இன்சூரன்ஸ் கட்டுவார். இப்போ நான் ஜெபிக்கு சொல்லிக்கிறேன், அட்டை இந்த மாதம் அதை கட்டணும்டா, இந்த பில் இருக்குடா, அதெல்லாம் செய்யணும். ஆனால் இப்பொழுது தேவன் என்ன எனக்கு சொன்னாருன்னா, மனிதர்களுடைய வழிகளில் அந்த ஆசீர்வாதம் நின்றவுடன் நீ என்னை நோக்கி பாரு, என் மேலே நம்பிக்கை வை. நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு இப்படி ஆசீர்வாதங்கள் கிடைக்க முடியும் என்று. நான் நினைக்கல நான் இப்படியான ஒரு உயர்வில் இருக்கலான்னு. இது எல்லாமே தேவனால் வந்தது. ஆமென்.
தேவன் தம் கரத்தினால் அதை நீட்டி என்னை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், எந்தெல்லாம் வழிகள் உங்களுடைய வாழ்க்கையில் மூடப்பட்டு இருக்கிறதோ, எந்த மனிதர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நின்று போயிருக்கிறதோ, தேவன் இதுவரைக்கும் கிடைத்த ஆசீர்வாதங்களை பார்க்கிலும், இதுவரைக்கும் கிடைத்த நன்மைகளை பார்க்கிலும் உயர்ந்த நன்மைகள் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். கரங்கள் உயர்த்தி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க கூடியவர். ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்ய வல்லவர். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. சில நேரம் நீங்கள் ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அந்த தொழிலை இழந்திருக்கலாம். சில நேரம் ஒரு வியாபாரத்தை செஞ்சுருப்பீங்க, அந்த வியாபாரத்தை இழந்திருக்கலாம். ஆனால் தேவன் எங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம், எது நடந்தாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு இருக்கணும். ஆண்டவர் உங்களை போஷிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். மூன்றாவது காரியம், முதலாவது அலை என்னது? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர்கள் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, தேவனுடைய கருத்தினால் எங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடைய கரங்களின் நிமித்தம் உனக்கான நன்மையை நான் பெற செய்ய போகிறேன். ஆமென். நாங்கள் எங்களோட கரத்தில் செய்கிற காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். யோசுவா 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போயிற்று. அவர்கள் கானான் தேசத்திற்கு பலனை அந்த வருஷத்தினாலே புசித்தார்கள். நீங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களை போஷிப்பதற்காக தேவன் வானத்திலிருந்து மன்னா கொடுத்தாரு. ஆமீன். அது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கரத்திலிருந்து அவங்களுக்கு வந்த ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் என்ன நடந்துச்சுன்னா நின்று போய்விட்டது. வசனத்தை சொல்லுங்க, அந்த மன்னா நின்றுட்டு. அப்புறம் வருகிற வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்ல, நீங்கள் கானான் தேசத்துக்கு போய் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீங்கள் போயிட்டு உங்கள் கரங்களினால் நீங்கள் உழைப்பீர்கள், உங்கள் கரத்தினால் அங்கே இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். சில நேரம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக உங்களோட வாழ்க்கை இப்போ ஈஸியாக இருந்திருக்கும். சரி, எதுவும் மனுஷன் இல்லை, யாரும் எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்கிறாரு. ஆனால் சில காலங்கள் எங்களோட வாழ்க்கையில் வரும், அறிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் போஷிக்கிறது கூட நிப்பாட்டுற காலங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போது நான் உன்னுடைய கரங்களை ஆசீர்வதிக்க போகிறேன், நீ உன்னுடைய கருத்தினால் செய்கிற வேலைகளை வாய்க்க பண்ண போகிறேன். நீங்கள் யோசிக்கிறேன், என்னுடைய கருத்தில் என்னது? அது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு டேலண்ட் கொடுத்துக்கிறாரு. சில நேரம் மியூசிக்காக இருக்கலாம், சில நேரம் ஆடியோ இன்ஜினியரிங்காக இருக்கலாம், சில நேரம் இன்ஜினியரிங்கோ நீங்கள் கட்டணம் கட்டுறதோ ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. மெக்கானிக்காக இருக்கலாம், எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது நான் உன்னுடைய கரத்தை ஆசீர்வதிக்க போகிறேன். நீ என்னெல்லாம் காரியம் செய்ய போகிறியோ அது வாய்க்க போகிறது, அது நூறத்தனையான நன்மை அது உனக்கு கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவன் சில நேரம் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார், திடீர்னு நிப்பாட்டினா நாங்கள் தேவனை பார்த்து கோவப்படக்கூடாது. ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, இவ்வளவு நாள் உனக்கு அப்படியான ஆசீர்வாதம் வந்தது போதும், தகப்பனிடத்திலிருந்து வந்த நன்மைகள் போதும், இப்பொழுது நான் உன்னை வைக்க போகிறதான இடத்தில் நீனே உன்னுடைய நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள போகிறார். ஆமேன். உன்னுடைய கனவுகளை நீனே பெற போகிறார். ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப எங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு நன்மைகள் உண்மையிலே தந்திருக்கிறார். ஆமேன். மனுஷன் மூலமா தந்திருக்கிறாரு, ஆண்டவருடைய கருத்தினால் தந்திருக்கிறாரு, சிலருடைய தாளந்துகளை கூட ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்க செய்கிற காரியங்கள் வாய்க்கிறது. இன்னைக்கு நான் என் வாழ்க்கை குறித்து நினைப்பேன்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் செஞ்சது எல்லாமே அற்புதம் தான். நான் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையே அற்புதம் தான், வாழ்கிற வீடு ஆண்டவர் செய்த அற்புதம். இன்னைக்கு சிலருக்கு பைக் ஒன்று இருக்குன்னா அதுவே பலருடைய கனவு, ஆண்டவர் அந்த கனவை நினைவாக்கி இருக்கிறார். ஆமேன். இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டுறது பலருடைய கனவு. இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இவ்வளவு பெரிதான விசாலமான ஒரு சபை அநேகருக்கு இல்லை. நாங்கள் கொழும்புலாம் பார்த்தோன்னா சில சின்ன சின்ன சபைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு பெரிதான நல்ல சபையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆமேன். சில நல்ல தொழில்கள் இருக்கிறீங்க, நல்ல மனைவி இருக்கிறது, நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள். இது எல்லாமே தேவனுடைய ஆசீர்வாதம்.
எனவே தேவன் இவ்வளவு எங்களுக்கு செய்யக்கூடும் என்றால், எந்த வழியும் இல்லாத நேரத்தில் கூட தேவன் எங்களுக்கு அப்பொழுதும் நன்மை செய்வார். இதுவரை நடத்தின எபினேசர் இனியும் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது காரியம், தேவன் மனிதன் மூலமாக ஆசீர்வதித்தார், அவருடைய கரத்தினால் ஆசீர்வதித்தார், அப்புறம் எங்கட கரத்தை ஆசீர்வதிக்கிறார். நான்காவது காரியம், தேவன் எங்கள் சத்துருக்களின் மூலமாக எங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருனா எடுக்க மாட்டோம். சத்துரு மூலம்னு சொன்னோன்னே எல்லாரும் மூஞ்சி கொஞ்சம் போனது. அவன்ட கையில இருந்து நான் எப்படி ஆசீர்வாதமாக எடுப்பேன்? அவன்கிட்ட போயிட்டு எடுக்க இயலுமா? இப்போ இந்த என்னாகமத்தில் கூட 14வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தோம் என்றால், அவங்க இப்போ கானான் தேசத்துக்கு போகும் முதல்ல, அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகும் முதல்ல அந்த ஜனங்களை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த கானான் தேசம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். அதுல பாலும் தேனும் ஓடுகிறது எல்லாமே அந்த தேசத்தில் இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இது சத்துருடைய ஒரு இடம் அல்ல. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எங்களுக்கு இரையாவார்கள், அவர்களுடைய நன்மைகள் எங்களுக்கு கிடைக்க போகிறது. இன்றைக்கு சிலர் சத்துருக்கள் நல்லா இருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் அவர்கள் இடத்துல இருக்கிற நன்மைகளை கூட எங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்க நினைக்கலாம், என்ன அவங்க கிட்ட இருக்கிறத புடிங்கி ஆண்டவர் எனக்கு தர போறாரா அப்படின்னு. சிலர் அந்த ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க, மற்றவங்க எல்லாம் எனக்கு வேணாம், அதெல்லாம் நான் தொட மாட்டேன். ஆனால் நாங்கள் இஸ்ரவேல்ல ஜனங்களை பார்த்தோம்னா, ஆண்டவர் எரிகோவை கடக்க செய்தார். ஆமென். ஆண்டவர் பலரை ஆண்டவர் தோற்கடித்தார். தோற்கடித்தபடினால்தான் இன்னைக்கு அவங்க முன்னோக்கி போனாங்க. இப்போ கானான்ல அவங்க அப்படி இருப்பாங்கன்னா, அப்போ எப்படி ஆண்டவர் பொருத்தனை பண்ணது சரி வரும்? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சத்துருக்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். அது சில நீங்கள் நினைக்க மாட்டீங்க, நீங்கள் அதை விட்டு போட்டுருப்பீங்க. ஆனால் பார்த்தா திடீர்னு எப்பயோ என்னைய பகைச்சவன் இன்னைக்கு எனக்கு ஒரு நன்மையை தந்துட்டு போவான். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் நான் பிறந்த வீட்டில் கதவு இருக்காது. நான் பிறந்த வீட்டில் கதவு இல்லை, அங்கே எலக்ட்ரிக் இல்லை, எலக்ட்ரிசிட்டியே இல்லை, லைட் இல்லை, ஃபேன் இல்லை, டாய்லெட்டும் இல்லை. டாய்லெட்னா தூரமாக போயிட்டு நடக்கணும். அப்புறம் அந்த வீட்டில் என்ன இருக்குன்னா, பாம்பு இருக்கு, எலி இருக்கு, ரெண்டும் இப்படி இப்படி ஓடும். வீட்டில் ரொம்ப பயத்தோடு தான் என்னைய பார்த்து கொண்டாங்க. இன்னைக்கு அது எதுவுமே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு வீட்டில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். எனக்கு மற்றவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும். பைசிக்கல் ஓடுவாங்க சின்ன பசங்க எல்லாம். அடே என்னடா இப்படி ஒரு பைசிக்கல் எங்களுக்கு கிடைக்காது. அப்பா கிட்ட கெஞ்சுவேன், அப்பா பைசிக்கல் ஒன்று வாங்கித்தாப்பா, பைசிக்கல் ஒன்று வாங்கித்தா. அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாத இடத்துல இருந்தோம். எங்கள் அப்பா கூட ஒரு காலம் அவர் ரோட்டில் இருந்த சில காரியங்களை பொறுக்கி, அவர் மார்க்கெட்டில் இருந்த காய்கறியை கூட அவர் சொல்லுவார், அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி நான் சாப்பிட்ட நாட்கள் உண்டு. இதுக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத எங்களுக்கு அவர் அப்பா யாரோ ஒரு ஃப்ரெண்டு கடலில் அடித்து கொண்டு போகிற நேரம் அவர் காப்பாற்ற பாஞ்சிருக்கிறாரு. காப்பாற்றினால என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஃப்ரெண்டு வருஷ காலத்துக்கு பின்பு அப்பாவை எதர்ச்சியாக எந்த ஒரு இடத்துல கண்டிருக்கிறாரு. கண்டோன்னே இப்போ எங்களுக்கு வீடும் இல்லை. இப்போ எங்களுக்கு ஒரு ஆக்கள் ஒரு வீடு ஒன்று தார மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப கம்மி விலைக்கு சொல்லிட்டாங்க, இந்த திங்கக்கிழமைக்குள்ளே இந்த பணத்தை நீ தந்துட்டேன்னா நான் உனக்கு இந்த வீடை தாரேன் அப்படின்னு. அப்போ அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்னது, இருக்கிற வீட்டிலே தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, எலியோடுது, என்னது டாய்லெட் கூட இல்லை. ஆனால் அவர் சரி தாரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ எதர்ச்சியாக இந்த நண்பனை கண்ட பின்பு அந்த நண்பன் சொல்லிட்டாரு, சனிக்கிழமை கொஞ்சம் என்னைய சந்திச்சிரு அப்படின்னு. அப்போ அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா, வீட்டு போனோன்னு அவர் ரொம்ப கட்டி பிடிச்சி, நீ தான் என் உயிரை காப்பாத்துன அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, அவங்களோட மனைவி அவங்க வாராங்க, அண்ணா நீங்கள் காப்பாத்தினால தான் எனக்கு இப்படி தங்கமான ஒரு புருஷன் கிடைச்சிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு தட்டு வருது, அந்த தட்டு நிறைய நகையும் பணமுமா இருக்கு. திங்கள் கட்டணும், இது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது பாருங்க. அவங்க அப்படியே கொடுத்துட்டு சொல்றாங்க, நீங்கள் இவட வாழ்க்கையை காப்பாற்றினால இதை நாங்கள் உங்களுக்கு தாரோம் அப்படின்னு. அதில் சரியாக அந்த வீட்டுக்கு தேவையான பணம் அதில் இருந்துச்சு. ஹல்லேலூயா. என்றைக்கோ செய்த ஒரு நன்மை அது தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.
இனி இது வரைக்கும் அந்த வீடு வந்து ரொம்ப நல்ல வீடு. அந்த வீட்டில் தான் நாங்கள் இன்னும் இருந்தோம். இன்னொரு காரியம், அப்பா வந்து நாங்கள் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு போகிறோம். ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு கிராமம், குறுநகல் எல்லாம் தாண்டி அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு வந்து திடீர்னு ஆவியில் நிரம்பிட்டா. திடீர்னு ஆவியில் நிரம்பிட்டு அந்த பெண் சொல்கிற, கொழும்பு பட்டணத்தில் வால்டர் ராஜமணி அவருக்கு போயிட்டு, வால்டர் ராஜமணி அவரை தேடுங்க, அவருக்கு வந்து ஒரு வீடு இருக்குது, அவங்களோட வீடு பத்திரம் இதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது இந்த பெண்ணுக்குள்ள ஆவியானவர் வந்து பேசுகிறாரு. இப்போ இவங்களும் தேடுறாங்க, வால்டர் ராஜமணி எங்கே போயிட்டு நாங்கள் தேடுறது, டிரெக்டரி எல்லாம் தேடுறாங்க. தேடி இப்போ ஒரு 4-5 எங்கேயோ கிடச்சிட்டு போல வால்டர்னு. அப்புறம் மறுபடியும் ஆவியானவர் வந்து சொல்லிக்கிறாரு, இல்லை ஜீசஸ் சேவ் சபைன்னு நடத்துகிற வால்டர் ராஜமணின்னு தெளிவாக சொன்னோன்னே எதர்ச்சி அவங்க வாராங்க, வந்து அப்படியே ஒரு வீட்டு பத்திரத்தை எங்களுக்கு கொடுத்து, இந்த வீடு உங்களுக்கு தான் அப்படின்னு கொடுக்குறாங்க. கொஞ்சம் பொறாமையில் இருக்கிற மாதிரி இருக்குது. கையை தட்டுங்கப்பா. என்ன எங்களுக்கு தான் வரலையே. வால்டர் ராஜமணியை கொஞ்சம் மாற்றி சுபராஜ் ராஜேந்திரன் அப்படி போட்டோன்னா எங்களுக்கு சரி வந்திருக்கும்னு. ஆண்டவர் உண்மையிலே நினச்சி பார்க்க இல்லாத அளவு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுக்கிறாரு. இப்போ இதெல்லாம் படத்தில் மாதிரி தானே இருக்குது. அப்புறம் இன்னொரு என்ஜிஓ ஒன்று, என்ஜிஓவில் கொரியன்ஸ் கொஞ்சம் வந்து என்னைய அப்பாவை கூப்பிட்டு இருந்தாங்க, இங்கே கொழும்புல இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு. இப்போ நான் அப்பாவோட போகிறேன். போயிட்டு காரில் இருந்து இறங்குறோம், ஒரு வெள்ளை ஜீப் அப்படியே நிற்கிது. எல்லாம் என்னடா பொய்யா ஏற்றி விடுறான் அப்படின்னு. அப்பா வார நேரம் நீங்கள் வேணால் கேட்டுக்கோங்க. இப்போ எங்கள்கிட்ட அந்த மட்டக்குழி வீட்டில் நீ இருந்திருக்கிறது தானே, இவர் இருந்திருக்கிறாரு, அதுதான் அந்த வீடு, அவங்க எங்களுக்கு கொடுத்த வீடு. அப்புறம் நீங்கள் வந்துக்கிற ஃப்ளாட்ஸ் தான் இப்போ நாங்கள் இருக்கிறது. அப்புறம் அந்த ஜீப் போகிறோம், அப்படியே நல்ல ஒரு ஜீப், அதை கொடுத்து சொல்லிட்டாங்க இது உங்களுக்கு தான் அப்படின்னு. ஆனால் இவ்வளவும் எங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது. தேவன் தெரியாத நபர்களை கொண்டு எங்களை இவ்வளவாக ஆசீர்வதிக்க முடியும் என்றால், தேவன் உங்களை சத்துருவையும் ஆண்டவருக்கு பயன்படுத்த முடியும் உங்களுக்கு ஆசீர்வாதிக்க. ஆமென். உங்களோடு இன்னொரு நபரை கூட ஆண்டவருக்கு இணைக்க முடியும் உங்களை ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இதை உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். நாங்கள் எழுந்திருப்போம் அது என்னுடைய சமூகத்தில். நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்படிப்பட்டதான நன்மைகள் எப்படி கிடைக்கும்? ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இரண்டாவது, யோசேப்பை பாருங்க. யோசேப்பு ஒரு கனவை கண்ணா, ஒரு சொப்பனத்தை கண்ணா. என்ன, அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பதாக வந்து அவனை வணங்குவார்கள். இன்றைக்கு எங்ககிட்ட இருக்கிறது, நாங்கள் கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு வந்து கனவுகள் எல்லாம் தேவையில்லை, ஆண்டவர் தாரதை நாங்கள் எடுத்துட்டு போடுவோம். அது தேவன் சொல்கிற, நீ கேளு, கேட்கிறது உனக்கு தரப்படும். இன்றைக்கு நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கிறதோ அதை ஆண்டவருக்கு நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் சொல்ல வேண்டும். ஆமாம், தேவனுக்கு எங்களுக்கு இருக்கிற தேவை தெரியும். தேவனுக்கு எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருப்பவர். ஆனாலும் ஒரு அப்பா விரும்புறது என்ன? அப்பாவுக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு என்ன வேணும்னு. ஆனால் அப்பா விரும்புறது என்ன? மகன் வந்து என்கிட்ட கேட்கணும், கேட்டோன்னு அந்த அப்பா கொடுப்பாரு. இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போறீங்க. இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் உங்களோட தேவைகள் எல்லாம் என்ன? அது சில நேரம் பைத்தியகாரத்தனமாக இருக்கலாம். இப்படியான தேவையெல்லாம் கூடயா, இது கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமான்னு இருக்கலாம். ஆனால் அந்த தேவைகளை கூட எழுதுங்க. எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னை இப்படியாக நீர் பயன்படுத்தணும். 13 வயசில் விரும்பினேன் என்னுடைய பாடல்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மனிதர்கள் உயர்த்த வேண்டும் என்று. ஆனால் இன்னைக்கு கேத்தலிக் சபைகளில் கூட, மெத்தடிஸ்ட் சபைகளில் கூட என்னுடைய பாடல்களை பாடுகிற விதமாக ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது எல்லாமே என்னால் நடந்தது அல்ல, இதெல்லாம் தேவன் செய்தாரு. அவர் செய்வாரப்பா, அவர் நிச்சயமாகவே செய்வார். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம், நீ பைத்தியக்காரன், நீ சொப்பனக்காரனே என்று யோசேப்பை பார்த்து சொன்னார்கள். இன்று தேவன் உங்களை பார்க்கிறார். ஆமென். தேவன் உங்களை காண்கிறார். இந்த ஈஸ்ட்லங்கா இவாஞ்சலிக்கல் மிஷன் இந்த சபைக்கு மனிதர்களுடைய தயவு வரப்போகிறது. தேவனுடைய கருத்தினால் ஆசீர்வாதம் வரப்போகிறது. தேவன் உங்கள் கரங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இரு கரங்களையும் உயர்த்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, உயரப்படுகிற இந்த ஒவ்வொரு கரங்களையும் உம்முடைய நன்மைகளினால் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே,
ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே நீர் இன்னும் பலப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமையினால் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சத்துருக்கள் மத்தியிலே நீர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. அவர்கள் மத்தியிலே நீர் எண்ணெயினால் அபிஷேகிக்கிறவர்கள். யாரெல்லாம் முடியாது என்று சொன்னார்களோ அந்த கனவுகளை நீர் நிறைவாக்க போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் கனவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை ஆராதிங்கள். ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நன்மைக்காகவும் நன்றி சொல்லுங்க. நல்ல வீடை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துங்கள். நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரும் உற்சாகமாக ஆண்டவரை நோக்கி உமக்கு நன்றி. யெகோவா ஈரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே உமக்கு நன்றி. ஆண்டவர் எத்தனையோ நோய்களிலிருந்து எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். ராகாரா லாரபா ஷேரேலே பெஷீரா லாரபா ஓ ராலாரபா சந்தோரலோரோபோ ஓ ரிகாரா லாரபா